இந்த இயக்கத்தை லட்சோப லட்சம் தொண்டர்களும் அவர்களை வழி நடத்துகின்ற நிர்வாகிகளும், விலை போகாத நிர்வாகிகள், சுயநலத்துக்காக சுய லாபத்திற்காக விலை போகாத நிர்வாகிகள் என்னோடு இருக்கின்ற வரை இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது என்பதை நான் பலமுறை சொல்லி வந்தேன். இது ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்ல, எனது 30 ஆண்டு நேரடி அரசியல் அனுபவத்தில் ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமையாக மறைந்த பிறகும் இன்றும் மக்களால் தினமும் நினைத்து பார்க்கப்படக்கூடிய இரும்பு பெண்மணி அம்மா அவர்களுக்கு அருகிலேயே எனது 23 வயதிலிருந்து இருந்து அவர்கள் முதலமைச்சராக வரை அவர்களுக்கு ஒரு உதவியாளராக, அவருக்கு ஒரு பாதுகாவலராக, அவருக்கு சேவகனாக, நான் அவருடைய எம்ப்ளாயியா இல்ல, குடும்ப நண்பராக, அது குடும்ப நண்பர் வீட்டு பையனாக அவருக்கு உறுதுணையாக இருந்தவன். சம்பளத்துக்கு இருந்தவன்ல, வருமானத்துக்காக இருந்தவன்ல. அன்றைக்கெல்லாம் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் மறைந்த பிறகு அம்மா அவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற சதி நடந்தது. அம்மா அவர்களுக்கு என்று சொல்லிக் கொள்கிற மாதிரி அவர்கள் உறவினர்கள் யாரும் அம்மா கூட இல்ல. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு குடும்ப நண்பர்களாக பழகி இருந்த நாங்கள் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தோம். அம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவாரா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களது குடும்ப நண்பர், எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர், அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவரோடு அன்று நின்றவர்கள் நாங்கள். அம்மா அவர்களிடம் எத்தனையோ அரசியலை அம்மா அவர்கள் கூட இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன். இன்றைக்கு நானே ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகின்ற அளவிற்கு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் அந்த வதந்திகளை பரப்பியவர்களுக்கோ, அதை தகவல் என்ற பெயரில்